வணக்கம். க்ளோரி. தாவேக அரசுக்கு கூச்சமே இல்லாம செய்யற தப்புக்கெல்லாம் நீங்க முட்டு கொடுத்துட்டு வர ஒரு கூட்டத்துக்கு நான் கேட்கிறேன். தேர்தல் பரப்புரையில எல்லாமே அனைவருக்கும் 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 சொன்ன உங்க தாவேக தலைவர் இப்ப என்னடானா 75,000க்கு மேல கடன் வாங்கி இருந்தாதான் விவசாய கடன் தள்ளுபடி, இன்னும் தகுதி உள்ள பெண்களுக்கு தான் இந்த 2,000 ரூபாய் கொடுக்கறத பத்தி யோசிப்போம்னு அதுலயும் ஒரு அறகுறை இதை கொண்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அனைவருக்கும் தான் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் அரசு மருத்துவமனையில பெறவங்களுக்கு தான் தங்க மோதிரம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி 6 சிலிண்டர் வருடத்துக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப 3 சிலிண்டர்னு சொல்லி எல்லாமே அறகுறையா சொன்னதுல பாதியும் சொச்சமும் மீதியுமா அதுல திமுக மாதிரியே தகுதி பார்த்துன்ட்டு திமுக மாதிரியே கேவலமா திமுகவை காப்பி அடிச்சு செயல்படுறீங்களே. உங்களுக்கு திமுகவை தீய சக்தின்னு சொல்ற சக்தி இருக்குதா? நீங்க திமுகவை குறை சொல்லலாம், ஆனா நாங்க தாவேகா செய்யற தப்ப சொல்லக்கூடாதா? நீங்க சொல்றது சரினா நீங்க திமுகவை தீய சக்தி, மக்களுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு இன்னைக்கும் குறைபாடிட்டு இருந்தீங்கன்னா, நடப்பு ஆண்டுல நடப்பு நாள்ல அரசுல உட்கார்ந்துகிட்டு அரசாங்க பதவியில உட்கார்ந்துகிட்டு திமுக மாதிரியே மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தா நாங்க அதை பேசதான் செய்வோம். அதுக்குதான் எங்க கட்சி இருக்கு. நாங்க ஜெயிக்கிறோம், ஜெயிக்கல, தோக்குறோம், இன்னும் படுமோசமா தோக்குறோம். நீங்க சொல்ற சுழியத்துக்கு நாங்க வந்தாலும் சரிதான். திருப்பி நாங்க அதிகார வர்க்கத்தின் தவறுகளை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஏன் வருஷத்துக்கு 6 சிலிண்டர்னு சொன்னவர் இப்ப தகுதி வாய்ந்த அதுலயும் 3 சிலிண்டர் எல்லாருக்கும் கிடையாதான். இத்தனை வருடத்திற்கு மாதம் 20,000க்கு மேல இருந்தா கிடையாதான், 20,000க்கு கம்மியா இருந்தாதான். அப்போ எல்லாரும் இப்ப இனிமேல அப்போ அனைத்து பெண்களும் இப்ப 3 சிலிண்டருக்காக வேலையை குறைச்சிக்கிட்டு பாத்திரம் தேய்க்க போறது, வீட்டு வேலைக்கு போறது, இல்லைன்னா கடையில சரவணா ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது 10,000 15,000 வேலையில போய் நிக்கிறது அப்படின்னு வேலையை குறைச்சிக்கிட்டவா? அப்போ நீங்க பெரும் முதலாளிகளை வாழதான் வைக்க போறீங்களா மறைமுகமா? எதுக்கு அப்ப ஏன் தேர்தல் பரப்புரையில இதெல்லாம் சொல்லல? தகுதி இந்த வரையறையெல்லாம் ஏன் வைக்கல? வருமானம் இவ்வளவுக்கு இருந்தா நாங்க கொடுப்போம், வருமானம் இவ்வளவுக்கு கடன் வாங்கி இருந்தா தள்ளுபடி பண்ணுவோம், இந்த மாதிரி இருந்தான்னு அப்ப ஏன் கேட்டகரி ஏன் அப்போ நீங்க வகைப்படுத்தல? அப்போ ஓட்டு பொறுக்கிறதுக்காக, அரசியல் லாபத்துக்காக, ஆதாயத்துக்காக திமுக மாதிரியே பொய்யா பேசிக்கிட்டு இப்போ பேக் ஃபயர் ஆகுது. எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்குறீங்க, அவ வீட்டுல 16 காரு 20 கார், ஜோதிடம் பார்த்தே 16 கார் வச்சிருக்கா. அவன் 2 மாசத்துல 2.5 கோடிக்கு கார் வாங்கி மாட்டு கொட்டாயில ஒளிச்சு வச்சிருக்கான். அவன் செருப்பு போடாம நடந்து வந்தேன், நான் ஆட்டோல வரேன்னு சொல்லிக்கிட்டு கார்லயே ஊரை சுத்திக்கிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு தெரியுறான். தூய்மை பணியாளர்கள் நீங்க கார் அவனுக்கு கொடுக்குறீங்க, இவனுக்கு கொடுக்குறீங்க, இருக்கிறவனுக்கே கொடுக்குறீங்க, பஞ்சப்படி பயணப்படின்னு 1 லட்சம் வேற எக்ஸ்ட்ராவா கொடுக்குறீங்க. எங்களுக்கு 16,000த்துல இருக்கக்கூடியதா 20,000 கூட்டித்தாங்க, எங்களை தனியார் நிறுவனத்துல ஒப்படைக்காதீங்க, அரசு ஊழியர் ஆக்குங்கன்ட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ரோட்ல கதறிக்கிட்டு இருக்காங்க. உங்க ஏவல் துறையை வச்சு அவங்கள மானபங்கப்படுத்தி இழுத்துட்டு தரதரன்னு இழுத்துட்டு போறீங்க. ஆனா உட்காந்துக்கிட்டு தாவேக அரசு அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு ஃபயர் விட்டுக்கிட்டு திமுகவை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்களும் திமுகவும் ஒண்ணுதான். ஒரே தராசுல வச்சிங்கன்னா இந்த பக்கம் காங்கிரஸும் பாஜகவும் ஒரே மாதிரி இருக்கும், இந்த பக்கம் திமுக அதிமுக தாவேகா ஒரே தட்டுல இருக்கும். அப்போ நடுநிலை முள்ளா இருக்கிறது பாத்தீங்கன்னா நாம் தமிழராக தான் இருக்குமே தவிர நீங்க நல்லா குறை சொல்லுங்க. அதே மாதிரிதான் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் நடக்காது. எப்படி உங்க தலைவர் மாதிரி ஊமை கோட்டா மாதிரி இருந்து ஊமை ஊரை கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நாட்டை கெடுக்கணுமா? பேசதான் செய்வேன். நீங்க எங்களை பேசுறோம்னு சொல்லிக்கிட்டு நீங்க மேடையில எல்லாம் இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு தெரியுறீங்க? கீர்த்தனா மேடை போட்டு பேசுறாங்க, நானா பாருங்க, நான் இப்படி ஆபாசமா நான் ஆடை அணிவனா? ஒரு பெண் அமைச்சர் நீங்க இன்னொரு பெண் அணிந்த ஆடையை ஆபாசமா சுட்டி காட்டலாமா? ஆபாச ஆடைன்னு நீங்க வர்ணிக்கலாமா? அது உங்களை பத்தி இணைச்சி போட்டிருந்துன்னா அது பொய்ன்னு நிரூபிங்க. கூடவே அந்த ஆடை அவளுடைய சுதந்திரம், அவளுடைய இஷ்டம், அவளுடைய இஷ்ட டேஸுக்குள்ள நீங்க யாரும் வராதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க ஒரு புதுமை பெண் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெண் அவங்க இஷ்டத்துக்கு போட்ட ஆடை ஆபாச ஆடைன்னு நீங்களே எப்படி சொல்லுவீங்க? நீங்க ஒரு என்ன முற்போக்கு சிந்தனவாதிகள் நீங்க என்ன பாரதி கண்ட புதுமை பெண்கள்? பாரதி கண்ட புதுமை பெண்கள்னா அறகுறையா போகணும்லாம் நான் சொல்ல வரல.
அடுத்தவரின் ஆடை சுதந்திரத்தை பத்தி நாம மேடை போட்டு பேச வேண்டியதில்லை. நான் இல்லப்பா அது, அவ்வளவுதானே நீங்க சொல்லணும். நீங்க மேடை போட்டு இப்படி வக்கனையா பேசலாம். ஏன் உங்க தாவேக்க தற்குறிகள் மேடையில நின்றுட்டு நாங்க அண்ணனா இருப்போம், சித்தப்பனா இருப்போம், பெரியப்பனா இருப்போம், புருஷனா இருப்போம்னு வெக்கமே இல்லாம அருவருப்பா சொல்றான். அப்ப நீங்க மட்டும் இப்ப பேசாம என்ன செய்றீங்க? உங்க தலைவரை தவிர நீங்க எல்லாரும் பேசதானே செய்யறீங்க. அப்புறம் எங்களை உட்காந்துக்கிட்டு பேசுறீங்க. உங்களை மாதிரி நாங்க ஆபாசமா பேசலையே, உங்களை மாதிரி நாங்க வந்து தற்குறித்தனமா பேசலையே, உங்களை மாதிரி பசப்பி மழுப்பி இட்டுக்கட்டி நாங்க பேசலையே. ஆக மொத்தத்துல நாங்க வந்து உங்களுடைய திட்டங்களை வரவேற்கிறோம். ஆனா இந்த திட்டங்களுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வரும் அதை நாங்க உங்கள்கிட்ட கேட்குறோம். இங்க கஜானா காலிங்கிறீங்க, எம்எல்ஏக்களுக்கு காருங்கிறீங்க, கஜானா தொடச்சி வச்சுட்டு போயிருக்கு அப்படிங்கிறீங்க. நீங்க சிலிண்டர் தருவோம், உருண்டு வருது, 3ஆ வருது, 4ஆ வருது. உங்களுக்கு வந்து தாய்மாமன் தங்க சீர்ல வந்து அதுவும் ஜாய் ஆலுகாஸ் வந்து உங்களுக்கு 1 பைசால தருது. கேட்டா மக்கள்கிட்ட இருந்து மக்களுக்காக மக்களுக்கே கொடுக்குறோம். அப்ப இவ்வளவு நாளா மக்கள்கிட்ட இருந்து நீங்க உருவுனீங்க அதானே. இந்த ஜாய் ஆலுகாஸ்ல உங்க தலைவர் நடிச்சிருக்காரு. இந்த ஜாய் ஆலுகாஸ் அவரோட பினாமி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ உங்களுக்கே குத்துது. நாம வருமான வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கோம், நாம கருப்பு பணம் வாங்கி நடிச்சிருக்கோம், அந்த பணத்துலதான் இந்த பினாமி சொத்தா இந்த ஜாய் ஆலுகாஸ்ங்கிறத நடத்திட்டு இருக்கோம். அப்போ ஒருவேளை அந்த ஜோசப் அப்படிங்கிற அந்த வேதாகமத்தின் அடிப்படையில் இல்லை அந்த வசனத்தின் அடிப்படையில் நான் 4 மடங்கா திருப்பி மக்களுக்கே கொடுக்குறேன் உங்களுடைய தலைவர் சொல்கிறாருன்னா நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா ஒரு மனுஷன் திருந்தும் போது வருந்தும் போது நம்ம அதை வந்து வரவேற்று தான் ஆகணும். ஆமாம், நான் வரி ஏய்ப்பு செஞ்சேன், கருப்பு பணம் வாங்கி தான் நடித்தேன், நான் நிறைய பினாமி சொத்து அதில் தான் சேர்த்தேன், அதெல்லாமே மக்கள் காசு தான். அப்போ நான் வந்து என்னுடைய வேதம் சொல்ற மாதிரி எந்த மக்கள்கிட்ட இருந்து நான் வந்து மறைமுகமா எடுத்தனோ அதை மக்களுக்கே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்க மனம் வந்து இதை செய்யறீங்க, மனதார செய்யறீங்கன்னா இந்த இதை நாங்க மனசார நாங்களும் ஏத்துக்கிறோம். மற்றபடி நீங்க கடன் வாங்கி உலக வங்கியில கடன் வாங்கி இந்த சிலிண்டருக்கு கோடிக்கணக்கில் கடன் வாங்கி இந்த தாய்மாமன் தங்க சீருக்கு இது தாய்மாமன் சீருக்கு கடன் வாங்கி அடுத்த அண்ணன் சீருக்கு கடன் வாங்கி அடுத்து அதுக்கு தள்ளுபடி பண்ணோம், அதுக்கு நாங்க கடன் வாங்குறோம், மகளிருக்கு நாங்க வந்து 2500 அதை மாத்தி கொடுக்கணும், அதுக்காக இப்ப பேருந்துல எல்லாம் இலவசம் வேற கொண்டு வந்துட்டீங்க. ஏன்னா உங்களை நோக்கி அம்புகள் பாயவும் நீங்க வந்து சுதாரிச்சுக்கிட்டு ஐயையோ எல்லாம் கேள்வி கணைகளா வருது, இப்ப நாம தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துதான் ஆகணும், இடைத்தேர்தல் வேற வருது அப்படிங்கிறதுக்காக சொகுசு பேருந்துல இருந்து எல்லா பேருந்தும் பெண்களுக்கு இலவசம்னு நீங்க சொன்னதை அதை வேற நீங்க அமல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது எல்லாமே நீங்க மக்கள்கிட்ட இருந்து எடுத்ததை திருப்பி கொடுக்குறீங்கன்னா நாங்க சந்தோஷப்படுறோம். ஆனா நீங்க பாட்டுக்கு உதார் விட்டுக்கிட்டு அதை நாங்க வந்து உலக வங்கியில இருந்து கடன் வாங்கி இன்னும் நாங்க இதை 20 லட்சமா இல்ல 30 லட்சம் கோடியா இல்ல 30 கோடியா மாத்திட்டு போவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பாவமும் அந்த சாபமும் உங்களை சும்மா விடாது சொல்லிவிட்டேன். ஒரு விமான நிலைய திட்டம் வந்து கைவிடப்பட்டது அப்படின்னு தாவேக அரசு சொல்லியிருக்கு. கண்டிப்பா சந்தோஷமான ஒரு விஷயம்தான், மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னு சொன்னாலும் கூடவே அவங்க சொன்ன ஒரு வார்த்தை நம்மளை வந்து இதுல வந்து உள்குத்து இருக்குது. இவங்களும் இன்னொரு திமுக மாதிரி தான் செயல்படுறாங்க. ஏற்கனவே பல வழிமுறைகள் அவங்க பின்பற்றது திமுகவின் தொடர்ச்சியா தான் இருக்கு. இதையுமே அவங்க வந்து திமுகவின் நோக்கோட தான் செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க இதை விவசாயிகள் நலன் கருதி இல்ல விவசாய நிலம் நலன் கருதி இல்ல இயற்கை சூழல் அதோட நலன் கருதி வந்து இந்த திட்டத்தை கைவிடுறோம். ஆனா வேற எங்கேயாவது விமான நிலையம் எந்த விதத்திலும் யாரையும் பாதிக்காத வகையில வேற இடத்துல விமான நிலையம் வந்து தொடங்குறதுக்கு நாங்க வந்து முன்னெடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்போ இங்கே ஏற்கனவே திமுக வந்து வாரி சுருட்டி போட்டிருக்கு, அதிக நிலங்களை சுத்தி வாங்கியிருக்கு, அவங்க அதுல நிறைய காசு பார்த்துருக்காங்க. இப்போ விமான நிலையம் வந்தா இதுலயும் வந்து அவங்க நிறைய ஆட்டையை போடுவாங்க. அதை நான் தடுத்துட்டேன். ஆனா அதே நேரத்துல இன்னொரு விமான நிலையம் நாங்க வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா தாவேக கட்சியை சார்ந்தவர்கள் எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் எம்எல்ஏக்கள் இதே மாதிரி நிலங்களை வந்து வாரி சுருட்டுவாங்க, அங்க வந்து மால்கள் கொண்டு வருவாங்க, வணிக நிறுவனங்கள் கொண்டு வந்து அவங்க வந்து லாபகமா கல்லா கட்டுவாங்க அப்படின்னு தாவேகாவை சார்ந்தவர்கள் கல்லா கட்டுவதற்காக இதை மாத்தி அமைக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வராம இல்லை.
இப்போ வந்து சட்டசபையில கேள்விகள் கேட்கப்படுது. நீங்க வந்து ஒரு நிலத்தை இப்போ வந்து இதுக்காக கையகப்படுத்தி இப்போ அதை வந்து கைவிடவும் செஞ்சிட்டீங்க. அப்போ இதை என்ன பண்ண போறீங்க? விவசாயிகளுக்கே திருப்பி கொடுக்க போறீங்களா? அப்படிங்கும்போது தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொல்றாங்க, இல்ல நாங்க வந்து ஒரு மாற்று திட்டத்தை அதில் கொண்டு வருவோம். இயற்கையை பாதிக்காத ஒரு தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அரசு வேற திட்டங்களை அதில் செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லும்போது அதுல சட்டத்துல இடம் இல்லைன்னு திமுக தரப்பு சொல்ல, ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல சில பிரிவுகளை குறிப்பிட்டு இப்படி கையகப்படுத்தி ஏதாவது காரணங்களால கைவிட வேண்டியது நேர்ந்துச்சுன்னா அதுல மாற்று திட்டங்கள் கொண்டு வரலான்னு இடம் இருக்குது அப்படின்னு அவங்களும் சட்ட ரீதியா அடிக்கிறாங்க. எங்களுக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, மாற்று திட்டங்கள் நீங்க கொண்டு வரதா சொல்லி அதுலயே நீங்க ஆட்டையை போட பாக்குறீங்களா? நீங்க கார்ப்பரேட் நிறுவனங்களை இறக்கி இயற்கை சூழலுக்கு ஏற்றவாறு நாங்க வந்து தொழிற்திட்டங்களை கொண்டு வருவோம்னு சொல்றீங்க. அப்படின்னா வேளாண் தொழிற்சாலைகள் கொண்டு வர போறீங்களா? அந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் நீர் சூழ்ந்த இடம், வேளாண் நிலங்கள். அப்படி இருக்க பட்சத்துல அங்க நீங்க எந்த ஒரு கார்ப்பரேட்டோட காப்பர், அதாவது ஸ்டெர்லைட் போன்ற ஆலை கழிவுகளை உருவாக்குகின்ற இல்ல என்ன சொல்றது கெமிக்கல் வேதியியல் கழிவுகளை உருவாக்குகின்ற மக்கள் நலனுக்கு எதிராக நிலத்தை நீரை மாசுபடுத்துகின்ற எந்த தொழிற்சாலைகள் கொண்டு வந்தாலும் அதுக்கு அந்த நிலம் ஒத்து வராது, அந்த இயற்கை சூழல் ஒத்து வராது. அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் கொள்கைப்படி நீங்க வேளாண் தொழிற்சாலைகளை நிலமும் நீரும் வளத்தை சார்ந்து நீங்க வேளாண் தொழிற்சாலைகளை கொண்டு வர போறீங்களா? அப்படின்னா நாங்க அதை முழுமையா வரவேற்கிறோம். ஏன்னா அதுலயும் வந்து வேலை வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஏன்னா இது பத்தி ஒரு காணொளி நான் போட்டு தாவேக்காவும் திமுகவையும் சேர்த்து அவங்களோட உள்குத்த பேசின உடனே அறிவு இருக்கா உங்களுக்கு, வேலை வாய்ப்பு எவ்வளவு போகுது தெரியுமா அப்படின்னு திமுகவை சேர்ந்தவங்களும், நாங்க வந்து இன்னொரு இடத்துல வந்து இதை பண்ண போறோம்னு உனக்கு எப்படி தெரியும், உனக்கு அறிவு இருக்கான்னு தாவேக்கா சார்ந்தவங்களும் வந்து மாத்தி நம்மளை திட்டி வச்சிருந்தாங்க. நாங்க கேட்கறது, வெளிநாட்டு அந்நியர் முதலீடு இங்க பண்ணாங்கன்னா அந்நியருக்கு தான் வேலை வாய்ப்பு போகுது. இன்னும் ஒண்ணு, வேதியியல் துறை சார்ந்த அந்த தொழிற்சாலைகள் வரும்போது நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் நம்முடைய இயற்கை சூழலுக்கும் கேடு வருது. அதனால இதை தவிர்த்துக்கிட்டு இயற்கை வேளாண் தொழிற்சாலைகள் கொண்டு வருவீங்கன்னா அது சரியானதா இருக்குங்கிறது தான் நம்முடைய கருத்து. இப்போ தாவேக அரசு இந்த நிலங்களை பண்படுத்துற மாதிரி வேலை வாய்ப்பையும் வழங்குற மாதிரி வேளாண் தொழிற்சாலைகள் கொண்டு வர்றதுன்னா நாங்க அதை ஆதரிக்கிறோம். ஏன்னா இதுல வேலை வாய்ப்பு இருக்கு, வேளாண் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, இன்னும் வந்து வேளாண் அதாவது விவசாயம் சார்ந்து எத்தனையோ துறைகள்ல வந்து படிச்சவங்க வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. அவர்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க, ஏன் அதே கிராமத்து மக்கள் அந்த நிலங்களை அரசுக்கு கொடுத்துட்டு கனத்த இதயத்தோட வெளியேறினாங்க இல்லையா, அந்த மக்களுக்கே அதுல வேலை வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் பிரிச்சு வேலை கொடுக்குற மாதிரி நீங்க செய்வீங்கன்னா நாங்க அதை வரவேற்கிறோம். அதை விட்டுட்டு அனில் அம்பானிகள் இல்லைன்னா அகர்வால்கள் ஆரம்பிக்கக்கூடிய வேதியியல் தொழிற்சாலைகள்ல தான் ஆரம்பிப்போம், வேலை வாய்ப்பு அதிகம்னா வேலை வாய்ப்பு கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு குறைவு. அந்நியர்கள் வந்தாங்கன்னா அவங்க மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏன் தாவேக அரசே இப்போ நடத்துனர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அந்நியர்களை தான் வேற்று மாநிலத்தவரை கொண்டு வந்து விட்டுருக்கு. அப்போ நம்ம வேலை வாய்ப்பு எங்கன்னு ஏன் தாவேக கேட்க மாட்டேங்கிறீங்க? தாவேக அரசை பார்த்து ஏன் தாவேக்காரங்க எங்களுடைய வேலையை பறிச்சு கொடுக்காதீங்க தலைவரேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ வேலை வாய்ப்பு பறி போகுது இல்லையா? இதே தான் வேற்று ஆட்கள் வந்தாங்கனாலே நம்முடைய வேலை வாய்ப்பு அங்க போயிருது. அதனால நம்முடைய தமிழ்நாடுங்கிறது வேளாண் தொழிற்சாலை, வேளாண் நிலம் சார்ந்த தொழில்கள் பண்ணதுக்கு ஏற்ற நிலப்பரப்பை கொண்டது. அப்ப அந்த தொழிற்சாலைகளை உருவாக்குங்க. அங்க முழுக்க நெல் விவசாயம் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ நெல் சார்ந்த வேளாண் தொழிற்சாலைகளை ஆரம்பிச்சு அமோகமா தற்சார்பு பொருளாதாரத்துல ஒரு மாதிரியா கொண்டு வாங்க. நீங்க அதுல ஆரம்பிச்சீங்கன்னா அதுல வளம் கொளிக்கும் போது இயற்கையாகவே தற்சார்பு பொருளாதாரத்தை நாம கையில எடுக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக அது அமையும். இந்த நல்வாய்ப்பை தாவேக்கா பயன்படுத்துங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். அதை விட்டுட்டு நீங்க வந்து இப்போ அமித்ஷா அவர்களை சந்திச்சத இந்த டீலிங்காகவா, அதாவது பரந்தூர் விமான நிலையத்தை நீ கைவிட்டாலும் சரி, அப்படின்னா எங்க நண்பர்களோட தொழிற்சாலைகள் தான் இங்க வரணும்னு பேசி முடிச்சிருந்தாலும் சரிதான், இல்ல இன்னொரு இடத்துல நீ எப்படியாவது ஒரு விமான நிலையம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணு,
எனக்கு அனில் அம்பானிகளோட இணக்கம் இல்லாம எங்களால ஆட்சி நடத்தவே முடியாது அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லி நீங்க வந்து இந்த மாதிரி காய் நகர்த்தீங்கனாலும் நாங்க எதிர்க்க தான் செய்வோம். நாம் தமிழர் கட்சி சுழியும் வாங்கியிருந்தாலும் உங்க பாஷையில 0 வாங்கியிருந்தாலும் எங்களுடைய வேலை இதை நாசகார திட்டங்கள் யார் கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறது தான். திமுக கொண்டு வந்துச்சு எதிர்த்தோம், அதிமுக கொண்டு வந்துச்சு எதிர்த்தோம், ஒன்றிய அரசு கொண்டு வந்துச்சு எதிர்த்தோம், இப்ப தாவேகா கொண்டு வந்தாலும் எதிர்ப்போம். அதே நீங்கள் இயற்கை சார்ந்து எது செய்தாலும் மக்களுக்கு நலன் பயக்கின்ற எந்த ஒரு திட்டங்கள் செய்தாலும் முழுமையாக ஆதரிப்போம், வரவேற்போம். அப்போ அப்படி நீங்க உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும்போது நாங்க குறை சொல்ற இதை நிப்பாட்டிடுறோம், அவ்வளவுதான். மற்றபடி உனக்கு என்ன வேலை, இதை ஏன் பேசிட்டு இருக்க, உன் வேலையை பாருன்னா என் வேலை இதுதான். திருப்பி திருப்பி சொல்றேன், எங்களுடைய கட்சியுடைய வேலையே நீங்கள் செய்கின்ற அரசாங்கம் அதிகார வர்க்கம் செய்கின்ற தவறுகளை சுட்டி பேசுவதுதான். அது தாவேக்கா இல்ல, எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் பேசுவோம். அப்படி இருக்கும்போது தாவேக்காலாம் ஒரு ஜுஜிபி தான் எங்களுக்கு.